தயவு செய்து பொதுமக்கள் முதலில் எங்களை மன்னித்துக் கொள்ள வேண்டும். காரணம், நாங்கள் எப்பொழுதும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்பவர்கள் அல்ல. எங்கள் சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயம் இல்லை. இந்த போராட்டத்தில் அனைத்து கட்சி சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தினுடைய நோக்கம், எங்களுடைய போடி முத்தையா ஜக்கம்மா கோவில் 300 ஆண்டுகளுக்கு முன்னதாக தலைமுறையாக எங்களுடைய குழந்தைகள், பெரியவர்கள் யார் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், நாங்கள் எப்பொழுது எங்கள் சமுதாய மக்கள் ஆசையோடு வளர்த்து வருகிற கால்நடைகள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், இந்த கிட்டத்தட்ட 90 ஊர்களுக்கு இப்பொழுது இந்த கோயில் சொந்தமாக இருக்கின்றது. அந்த 90 ஊர்களிலும் இருந்து பொதுமக்கள் அவளுடைய இங்கே வந்து சொம்பில் தண்ணீரை வைத்து, இரவில் வைத்து, விடியற் காலை இந்த கோவிலில் பூஜை செய்து அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போய் நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களுக்கும், கால்நடைகளுக்கும், குழந்தைகளுக்கும் கொடுத்தால் இப்ப வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் அந்த நோய் குணமாகி கொண்டிருக்கிறது என்பது எங்கள் சமுதாயத்தின் வழக்கமாக இருந்திருக்கின்றது. இப்பொழுது தொடர்ந்து இந்த கோயிலுக்கு சமூக ஆர்வலர் என்ற பெயரில் ஒத்த நபருடைய சொல்லை கேட்டு இந்த ஆட்சியாளர்கள் இந்து கோவிலாக, எங்கள் கோவில் போடி ஜக்கம்மா கோயில் பிரசித்தி பெற்ற கோயில், சக்தி வாய்ந்த கோயில், இந்த கோயிலினுடைய மின் இணைப்பை இன்னைக்கு 12 மணிக்கு துண்டித்திருக்கிறார்கள். பூட்டி இருக்கின்ற கோவிலுக்குள் யாரை கேட்டு நுழைந்தார்கள், அவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று தெரியவில்லை. தமிழ்நாடு முழுக்க இது போன்ற கோயில்கள் யாரும் இடம் வாங்கி, ஒரு சில கோயில்கள் தான் பட்டாவோடு இருக்கின்றது. பெரும்பாலான கோயில்கள் இது பொதுவான இடத்தில்தான் அமைந்திருக்கின்றது என்பதை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துண்டித்த மின் இணைப்பை எங்களுக்கு உடனடியாக இன்றைக்கு லைட் எரிய வேண்டும். எங்களுக்கு அவ்வளவுதான். அது எந்த லைன் கொடுத்தீங்கனாலும் சரி, சிங்கிள் பேஸ் கொடுத்தாலும் கூட எங்களுக்கு பொதுவில் துண்டிச்சல் அந்த லைனை எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருவோன்னு, சாயந்தரத்துக்குள்ள லைட் எரியணும். நைட்டு இருக்கிறப்ப இந்த கோயில் வந்து இருட்டாயிடக்கூடாது. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து இது போன்ற செயல்களில், இந்து கோயில்களில் மட்டும் நீங்கள் அதிரடியாக மின் இணைப்பை துண்டிப்பது என்பது இது நல்லதல்ல. பிற சமுதாயத்தை சேர்ந்த கோயில்களில் நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் இது போல் கை வைத்திருக்க முடியும் என்று கேள்வியை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அப்படி வைத்திருந்தால் தமிழ்நாடு என்னவாக இருக்கும்? மத கலவரங்கள் வந்துடாதா? இந்து கோயில்கள் மட்டும் நீங்க எப்படி தைரியமா போய் இப்படி கை வைக்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல. இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நல்ல மனதோடு, அவர்கள் நல்ல மனசு, அவர் எப்பவுமே மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கோவிலுக்கும் அவர் சாயந்தரத்துக்குள் மின் இணைப்பை தருவார் என்று நம்புகிறோம். மின்சார வாரியத்துறை அமைச்சர் அவர்களும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து எங்கள் கோயிலினுடைய மின் துண்டிப்பை தவிர்த்து மின் இணைப்பை இன்னைக்கு மாலைக்குள் கொடுக்க வேண்டுமாய் தொட்டி நாயக்கர் சமுதாய மக்களின் அனைத்து கட்சியை சேர்ந்துதான் இந்த போராட்டம் பண்றோம். எல்லா கட்சிக்காரரும் வந்திருக்கிறாங்க. எங்க சமுதாயத்தின் சார்பில் போராடுறோம். நாங்க பொதுமக்களுக்கு எந்த வித இடையூறு பண்ண மாட்டோம். இன்னைக்கு மாலைக்குள் கரண்ட் தரோன்னு தள்ளின்னு சொன்னா இந்த போராட்டம் நீங்க எங்க பெரும் போராட்டத்துக்கு எனக்கு தள்ளி விடாதீங்கன்னு மட்டும் கேட்டு முடிச்சுக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க சமுதாயத்தின் சார்பில் போராட்டம் நடக்கிற கரண்ட் கொடுக்கல.